Hi friends, welcome to Ma Stories. எவ்வளோ ஷோராக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே ஸ்டோரி இஸ் நியாயமாக இரு. ஒரு அழகான ஒரு பசுமையான கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் முத்து அப்படிங்கிற ஒரு பால் வியாபாரி இருக்கிறார். அவன் எப்பயுமே பாலில் அதிகமாக தண்ணீரை கலந்து மற்றவர்களுக்கு விற்றான். உடனே மற்றவர்களும் அவன் மீது கோபம் கொண்டு எதுக்கு இவ்வளவு தண்ணி கலக்கிற அப்படின்னு புகார் அடித்தோம். அவன் திருந்தவே இல்லை. அவன் பாலில் இன்னும் அதிகமாக தண்ணி கலந்து விற்கிறான். அவனுக்கு பணக்காரனாகணும்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி பணமும் மளமளன்னு குவிஞ்சிருச்சு. ஸோ அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இந்த பணத்தை வச்சு நம்ம 2 மாடு வாங்குவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நைட்டு படுக்கும் போது நாளைக்கு மாட்டுச்சந்தைக்கு போவோம், மாட்டுச்சந்தைக்கு போய் மாடு வாங்குவோம், அது எவ்வளோ பால் கறக்கும், மாடு எப்படி இருக்கும், நம்ம எவ்வளோக்கு அதை விற்று நம்ம எப்படி பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு கண்டதை யோசிச்சுக்கிட்டு கற்பனை நோகத்தில் மிதந்துக்கிட்டு அவனுக்கு தூக்கமே வரல அன்னைக்கு. ஸோ மறுநாள் விடிஞ்சோன்னே விடியற் காலையிலேயே மாட்டுச்சந்தைக்கு பக்கத்து ஒரு மாட்டுச்சந்தைக்கு கிளம்பி போகிறான். போய்கிட்டு இருக்கும்போது இடையில ஒரு காடு வருது. வெயிலோட தாக்கத்தினால அவனுக்கு நாக்கு வறண்டு ரொம்ப தாகமாயிடுது. ஸோ இதுக்கு மேலே அவனால் நடக்க முடியல, தண்ணீர் தேவைப்படுது. அப்போ அந்த சைடு தண்ணீர் ஓடுற சவுண்ட் அவனுக்கு கேட்குது. உடனே தண்ணீர் ஓடுற சவுண்ட் கேட்குற திசையை நோக்கி அவன் நடக்கிறான். நடந்தோன்னா அங்கே ஒரு ஆற்று நீர் இருக்குது. ஆற்று நீர் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பாடா தண்ணி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அதை அள்ளி குடிக்கிறான். குடிக்கும் போது அவனுக்கு அந்த வெயிலுக்கு அந்த தண்ணி அருமையாக இருக்குது. இதில் ஒரு குளியல் போட்டால் தான்ப்பா சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பணப்பையை அந்த கரையிலே வச்சுட்டு போய் குளியல் போட போகிறான். குளிச்சுட்டு கரைக்கு திரும்புறவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. என்ன அப்படின்னா, அவனோட பணப்பையை காணும். உடனே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டான். இங்கே யார் நம்ம பணத்தை எடுத்தது, நம்மளோட பணம் எங்கே போச்சு அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறான். பார்க்கும்போது அந்த கரையில் ஒரு நாவல் மரம் இருக்குது. அந்த மரத்தோட கிளை ஆற்று நீர் சைடாக வளைஞ்சு இருக்கு. அதில் ஒரு குரங்கு உட்காந்துருக்கு இவனோட பணப்பையோட. அந்த பணப்பையில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குமான்னு அந்த குரங்கு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அவனுக்கு கிளிங் சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த காசெல்லாம் தூக்கி அந்த குரங்கு தண்ணியில் போட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவனோட பணமும் தண்ணியில் விழுந்துக்கிட்டு இருக்கு. இவன் மிகுந்த கோபம் கொண்டு நம்மளோட பணத்தெல்லாம் இப்படி தண்ணியில் போட்டுக்கிட்டு கல் எடுத்து வேகமாக விட்டு அடிக்கிறான். அடித்தோன்னே அந்த குரங்கு பணப்பையை தூக்கி தண்ணியில் போட்டுட்டு மரத்தோட உச்சிக்கே ஓடி போயிடுச்சு. ஸோ ஃபைனலாக அவனுடைய பணப்பை எல்லாம் ஆற்று நீரை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்போ தான் அவன் தன்னோட தவறை ரியலைஸ் பண்ணுறான். நம்ம நியாயம் இல்லாமல் பாலில் தண்ணீர் கலந்து சேர்த்த பணம் இன்னைக்கு தண்ணீரோட தண்ணீராக மாயமாக போயிடுச்சு. நியாயம் இல்லாமல் சேர்த்த பணம் நிலைக்காது போல. இந்த மாதிரி நம்ம தவறான வழியில் பணம் சேர்க்கவே கூடாது. ஸோ ஃபைனலி த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் நியாயமாக இரு. தேங்க்யூ.